ஸோ லாஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியை காட்டுவாங்க. ஸோ எதனால் அவன் இருந்துட்டு ஜேமி இருந்துட்டு இவ்வளோ அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுறான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லாஸ்ட் எபிசோட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பதட்டமாகவே எடுத்துகிட்டு போயிருப்பான். மேபி நான் பார்த்தது எனக்கு அப்படி இருந்துச்சா இல்லை எல்லாருக்குமே அப்படி இருந்துச்சான்னு சொல்லி தெரில. எப்போ இருந்துட்டு அந்த ஜேமியோட அப்பா பர்ஸ்ட் அவுட் ஆவார்ன்ற மாதிரியே தான் போகும். ஸோ அந்த இது காட்டும் போது அந்த அன்னைக்கு அவருக்கு 50th பர்த்டே ஜேமியோட அப்பாவுக்கு. ஸோ அவர் அந்த பையனோட அம்மா அப்புறம் அந்த பையனோட அக்கா, ஓகேவா, அவன் வீட்டில் அவங்கள தான் காட்டுவாங்க. காட்டிகிட்டு இருக்கும் போதே இவன் 50th பர்த்டேக்கு கார்ட்ஸ்லாம் அமைச்சிருப்பாங்க. ஸோ அந்த பையனுமே ஜெயிலேருந்து கார்டு அமைச்சிருப்பான். அதுமாதிரி இந்த பொண்ணு அமைச்சிருக்கும். இவங்களும் இருந்துட்டு ஸ்பெஷலாக ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட். ஸோ 2 பேரும் ஐ லவ் யூ ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க பொண்ணு இருந்துட்டு டேட் கம் அவுட் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது அவர் ப்ளம்பிங் ஒர்க்கு பண்ணுவார். அந்த வேன் எடுத்துகிட்டு போய் நம்ம இதில் இந்த 407 வேன் இருக்க மாதிரி அங்கே ஒரு பென்ஸ் இதில் இருக்க ஒரு வேனு, அதில் இருந்துட்டு நான்சென்ஸ்ன்ற மாதிரி ஒரு வேர்டு எழுதியிருப்பாங்க. ஸோ வெளியே எல்லாத்தையும் கேட்பார் யாருன்னு சொல்லி யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. அதிலே ஹைப்பர் ஆகிடுவோம். அவங்க அப்பா ஹைப்பர் ஆகிட்டு இதை நம்ம அழைச்சே ஆகணும்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது சோப்பு வாட்ரு எடுத்துகிட்டு போவான். அவங்க பையனோட அம்மா சொல்லும், நம்ம நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, நம்ம இருந்துட்டு இது பண்ணலாம், இல்லை நீ போலீஸில் இதை சொல்லுன்னு சொல்லும். போலீஸ்க்கு அந்த அம்மா கால் பண்ணுவோம். அவங்க பிக்சர்ஸ் எடுத்து அனுப்புவாங்க. இவர் சோப்பும் தண்ணி வச்சு துடைக்க போவார். இவரோட பொண்ணு சொல்லும் இந்த மாதிரி, அம்மா சோப்பு தண்ணி வச்சு துடைச்சாலும் அது போகாதுமா, ஆனால் அப்பா சொல்ல கேட்க மாட்டேன்னு சொல்லி அவன் அதில் ஹைப்பர் ஆகி 2 பேருக்கும் வாக்குவாதம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதிலே காட்டுவாங்க ஹவு ஹி இஸ் அக்ரெசிவ்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க அம்மா சொல்கிறது எதுவுமே கேட்க மாட்டார். அவர் கத்திக்கிட்டே தான் இருப்பார். திரும்ப கத்திகிட்டே இருக்கும் போதே சரி ஓகே இதை நம்ம சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் போகாதுன்றது தெரிஞ்சிடும். சரி நம்ம போய் ரீபெயிண்ட் பண்ணலாம், இல்லை பெயிண்ட் வாங்கி அடிக்கலான்னு சொல்லிவிட்டு அவன் சொல்லுவான், நீ வா நம்ம இருந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் வெளியே போய் சாப்பிட்லாம், நம்ம இருந்துட்டு படத்துக்கு போகலாம், லைக் அது மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வேனில் ஏற சொல்லுவான். இந்த பொண்ணு நான் வரலன்னு சொல்லுவான். அதெல்லாம் நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிடுவான் அவரோட பொண்ணை. சரி 3 பேருமே போவாங்க. போயிட்டு அப்படியே அது வாக்குவாதம் போயிட்டே இருக்கும். அது நல்லா பேசுகிற மாதிரியே இருக்கும். அப்புறம் அவங்க 2 பேரும் எப்படி மீட் பண்ணாங்க, அம்மா அப்பாவும் ஸ்கூல் டேஸ் பற்றி, அப்புறம் இந்த டான்ஸு மியூசிக்கு. ஸோ எந்த ஒரு விஷயம் சொன்னாலுமே அதை அவங்க பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் அதில் மென்டாலிட்டியாக காமிச்சிருப்பாங்க அந்த இதில். ஸோ அப்புறம் அவங்க சூப்பர் மார்க்கெட் உள்ள போவாங்க. போயிட்டு அவன் இருந்துட்டு இந்த ப்ளூ பெயிண்ட்டு எடுக்க போவான். ஃபஸ்ட்டு இருந்துட்டு அங்கே போய் கேட்பான், அந்த மாதிரி பெயிண்ட் அது போகுமா அப்படின்ற மாதிரி. இல்லை அது போகாது, நீங்கள் இதெல்லாம் தேய்ச்சா நீங்கள் ரீபெயிண்ட் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கிளாத் எடுத்துகிட்டு பெயிண்ட்டுக்கு போகும்போது அதை காட்டுற ஒரு ஆள் இருந்துட்டு சொல்லுவான், நான் உங்கள் பையன் சைடு தான், நீங்கள் க்ரௌட் ஃபண்டிங் மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருந்துட்டு பணம் கிடைக்கும், நல்ல ஒரு லாயராக பார்க்கணும், அப்போ வெளியே எடுத்துடலாம். அதே மாதிரி அந்த பொண்ணு அவங்க கொண்டான் பார்த்தீங்களா, அவங்களோட டாப்லெஸ் பிக் நானுமே பார்த்துருக்கேன், அவன் நல்ல பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தையில் அதுக்கு 2-3 இது சொல்லுவான் அந்த பொண்ணை பற்றி தப்பாக. சொல்லி பேசிட்டு வெளியே வரும்போது இவனுக்கு அதே மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும்போது இந்த காலையில் அந்த அவனோட வேனில் எழுதுனாங்க பார்த்தீங்களா, அந்த பசங்களை அவன் பார்த்துட்டு நீ தானே எழுதுறன்னு சொல்லிட்டு துரத்திட்டு போய் அவன் சட்டையை பிடிச்சிட்டு சட்டையை உலுக்கி கீழே தள்ளி விட்டதுக்கப்புறம் அவன் சைக்கிள் எடுத்துகிட்டு ஓடு, இந்த டைம் இந்த மாதிரி பண்ணாதுன்னு சொல்லிட்டு வந்துடுவான். அப்புறம் அதே வெறியில் வரும்போது இந்த ப்ளூ பெயிண்ட்டை பிச்சு அப்படியே ஊற்றி விட்டுருவான் அந்த வேன் மேலே. இந்த லேடிஸ் 2 பேருமே அம்மாவும் பொண்ணும் அவனை பேசிஃபை பண்ணவே பார்ப்பாங்க, ஆனால் அவன் ஆகவே மாட்டான். திரும்ப 2 பேரும் அந்த பிக்சர் போகலாம், சாப்பிட போகலாம் எல்லாம் சொல்லிட்டு எங்கேயுமே போக மாட்டாங்க. சொல்லிட்டு வேனில் ஏறிடுவாங்க. வேனில் ஏறிட்டு நம்ம வீட்டுக்கே போகலான்ற மாதிரி வண்டி எடுத்துகிட்டு இருக்கும்போதே ஏன் கோவப்படுறீங்க, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பையன் ஜேமி இது ஜெயிலேருந்து கால் பண்ணி ஹாப்பி பர்த்டே டேடின்னு அவங்களுக்கு அமிச்ச அந்த இது பார்த்தீங்களா கார்டு, அந்த கார்டில் இவனே வரைஞ்சிருப்பான் அவங்க அப்பா ஃபேஸை. பார்த்தேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பான். என்னாச்சு எல்லாம் ஓகே தானே? ஓகே நாங்கள் இன்றைக்கி படத்துக்கு போகிறோம், அதுக்கப்புறமேட்டு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் இங்கே சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆனால் அங்கே ஏற்கனவே பஸ் அவுட் ஆகி தான் ஏறி வந்துட்டு இருப்பாங்க. இவன் சரி இவன் கிட்ட அது காமிச்சிக்க வேணான்னு சொல்லிட்டு அது மாதிரி அவன் சொல்லுவான். சொல்லிகிட்டே இருக்கும் போதே அந்த பையன் சொல்லுவான், டேடி ஐ கான்ட் ஹோல்ட், லைக் என்னால் இதுக்கு மேலே இதை ஹோல்ட் பண்ண முடியாது, நான் கன்ஃபஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிவிடுவான்.
இவங்க 2 பேரும் வந்துட்டு இருக்கிறாங்க, லவுட் ஸ்பீக்கரில் தான் இருக்குது, இவங்க 2 பேரும் பார்க்குறாங்கன்றது தெரியாது. அப்புறம் அவங்க அம்மா பேசுவாங்க, ஹாய் அப்படின்னு சொல்லி பேசும்போது, நீங்கள் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் அவங்க அப்பாட்ட சொல்லுவோம், நான் மட்டும் தான் பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு, சரி நான் வந்து அடுத்த வாரம் இதே டயத்துக்கு கால் பண்ணுறேன் அப்படிமா. அவங்க அம்மா வந்து, உனக்கு சாப்பாடெலாம் ஓகேவா, நான் உனக்கு அலர்ஜியான பொருள்லாம் கொடுக்க வேணான்னு சொல்லியிருக்கேன், அங்கே வேலை செய்கிற இடம்லாம் ஓகேவா, சின்ன சின்ன இதெல்லாம் கேட்பாங்க, எல்லாம் ஓகேன்னு சொல்லிவிட்டு அவன் கால் டிஸ்கனெக்ட் பண்ணிவிடுவான். சரி சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அழ ஆரம்பிச்சிருவாங்க. அழ ஆரம்பிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். வேன் நிறுத்திட்டு மேலே அவங்க ரூமுக்கு போயிடுவான். இந்த அவங்க பொண்ணு அவங்க ரூமுக்கு போயிடும். அப்போ இருந்துட்டு அவன் என்ன சொல்லுவான்னா, பிக்சர் இருந்துட்டு இவன் சொல்லுவான், நம்ம பிக்சர் போக வேண்டாம், படத்துக்கு போக வேண்டாம்னு சொல்லுவாள். இவன் இருந்துட்டு, இல்லை நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நம்ம படத்துக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லிவிடுவான். அவன் சொல்லிகிட்டே இருக்கும் போதே அவன் அழுவ ஆரம்பிச்சிடுவான். நீ இருந்துட்டு அவன் கூட அவன் ஹெல்ப்பிங்காக ஒரு ஆளை ஃபஸ்ட் எபிசோடில் கேட்பான் பார்த்தீங்களா, அது சொல்லுவான், அந்த மாதிரி நீ ஹெல்ப்பிங்க்கு நீ போய் உட்காந்துருக்கலாம், நீ இது பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருப்ப, நான் தான் சரியாக ஹேண்டில் பண்ணலன்னு சொல்லிட்டு அவன் ரிக்ரெட் பண்ணுற மாதிரி பேசுவான். பேசும்போதே அவங்களுக்குள்ள ஒரு மாதிரியாகவே இருக்கும். நம்ம நார்மலாக தானே வளர்த்தோம், அப்புறம் ஏன் இந்த மாதிரி அவன் பண்ணான், நான் இந்த மாதிரி அவன் பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, அவளுமே மறைமுகமாக அந்த பேரண்டிங்கை பற்றி சொல்லிவிடுவா. இல்லை நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படி பண்ணீங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அவங்க பொண்ணு வந்துட்டு நம்ம படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இல்லை படத்துக்கு போக வேணாம், இப்போது மைண்டு சரியில்லை, இல்லை பரவாயில்ல போகலாம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை படத்துக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லி அதுவே திரும்ப பேசிகிட்டே இருப்பாங்க. பேசும்போது சரி, ஏற்கனவே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணதை நான் போய் திரும்ப ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும். அப்புறம் அவங்க அம்மாவும் அதே மாதிரி சொல்லும்போது, சரி இல்லை நான் போய் டேபிள் செட் பண்ணுறேன், நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் கேட்பான், இவ மட்டும் எப்படி இந்த மாதிரி வளர்ந்துருக்குறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவளையும் நம்ம தான் வளர்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிப்பாங்க. இந்த சென்ஸ் நான் தான் அக்ரெசிவாக இருந்தனால அவன் இருந்துட்டு அந்த மாதிரி ஆகிட்டான்னு சொல்லி நீ சொல்கிறோம். ஆனால் இப்போ இந்த பொண்ணு நம்ம கூட தான் இருந்துச்சு, இது மட்டும் எப்படி நார்மலாக இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த சீரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா லிமிட்டட் சீரீஸ் தான் பெஸ்ட்டு. இது எனக்கு தெரிஞ்சு இருந்துட்டு ஃபஸ்ட் எபிசோடு லாஸ்ட் எபிசோடு ஓகே, அந்த ஸ்கூல் எபிசோடு இருந்துட்டு எனக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. பட் அந்த இன்வெஸ்டிகேஷன் எபிசோடு கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பாருங்கள். இட் மீன்ஸ் அந்த ஒரு எபிசோடே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டபிளாக தான் இருக்கும். அதே மாதிரி 4th எபிசோடுமே நல்லா தான் இருக்கும். அதாவது அந்த பேரண்ட்டோட அக்ரெசிவ் அந்த பிடிவாத குணம், நம்மளை இருந்துட்டு அந்த மஸ்குலினிட்டி அது எப்படி காட்டுறானுங்க, அந்த விஷயம் அது நடக்கலை அப்படின்னா எவ்வளோ கோமா ரியாக்ட் ஆகுறாங்க அப்படின்றத அப்படியே மேட்ச் பண்ணி காமிச்சிருப்பாங்க. எப்படின்னா இப்போது நம்ம நார்மலாக இருக்கிற மூவிலலாம் அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் போய் அந்த பையன் என்ன பண்ணான்றது தான் காமிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த பையனோட பிளேஸில் தான் இந்த அப்பாவாக இருப்பாங்க. ஏன்னா இப்போ இன்கேஸ் இருந்துட்டு இவர் சொல்கிறதுக்கு அந்த ஒய்ஃப் நோ சொல்லியிருந்தாலோ, இல்லை அவர் பொண்ணு நோ சொல்லியிருந்தாலோ, டெஃபினெட்லி த சேம் திங் ஹேப்பன் டு தெம். அந்த கேட்டுக்கு என்ன நடந்துச்சோ அது நடந்திருக்கும் அப்படின்றத ஒரு கோரிலேட் பண்ண மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. பட் அக்கார்டிங் டு மை அண்டர்ஸ்டாண்டிங், இப்போ தப்பாக இருந்தாலுமே நான் இது பண்ணிக்கிறேன். பட் நான் சொல்கிறேன், அப்படி தான் அதில் காமிச்சிருப்பாங்க. ஸோ கிவ் இட் அ ட்ரை டு வாட்ச் திஸ். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.